நம்ம ஜானகி இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அதாவது நம்ம கௌதம் தான் இந்த வீட்டுக்கு வளர்ப்பு புள்ள. அப்படி இருக்கும்போது கார்த்திக் வந்து எப்படின்னா நம்ம ஜானகி வீட்டை விட்டு வெளியே போக சொல்றது தப்பு தான். ஆனால் கார்த்திக் தப்பு பண்ணால் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே துரத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி. ஏன்னா இங்கிருந்து நம்ம ஜானகி வந்து எப்படின்னா இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை டைரெக்டாக பார்க்காம இருந்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களே கண்ணால் பார்த்தாங்க அந்த நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்குறத. அப்படி இருக்கும்போது அஞ்சலி இந்த வீட்லேயே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஜானகி விடவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை பிடிச்சி வெளியே தள்ளும்போது கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி இங்கே தான் இருப்பா அப்படின்ட்டுமா வந்து சொல்லும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி வந்துட்டு ஓ அப்படியா கார்த்திக், அஞ்சலி இங்கே இருப்பா அப்படின்னா நீ இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அஞ்சலி எங்கே இருக்காலோ அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியையும் நம்ம கார்த்திக்கையும் இப்போது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள ஆரம்பிச்சுறாங்க. கார்த்திக் ஆரம்பத்தில் கோவமாக தான் இருப்பார். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா நம்ம இலக்கிய மாதிரி கூட்டிகிட்டு போய் ஒரு வீடு எடுத்து உழைச்சி சம்பாதிச்சு இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்துக்க மாட்டா. கண்டிப்பாக கார்த்திகை விட்டுட்டு போவா. அப்போ தான் புரியும் கார்த்திக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.